ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நான் ஆல்ரெடி எங்கள் வீட்டு மாடியில் இருக்கிற கார்டன் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவில் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் தான் காமிக்க போகிறேன். முன்னாடியெல்லாம் எங்கள் வீட்டு மாடியில் போகன் வில்லியாஸ் அப்புறம் ரொம்ப கொஞ்சம் செடிகள் தான் வச்சுருந்தோம். பட் இந்த லாக்டவுன் அப்புறம் தான் என்னோடய அம்மா நிறைய பிளான்ட்ஸ்லாம் வாங்கி மாடி அப்படி செட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆரஞ்சு பெல்ஸ் பிளான்ட்ஸ் எல்லாமே கவரில் வாங்கி எல்லாமே செடி தொட்டியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இந்த வீடியோ நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கிறேன் எப்படி என்னோடய அம்மா செட் பண்ணாங்கன்னு. இந்த செடி தொட்டிகளை எல்லாத்தையும் என்னோடய அம்மா தான் பெயிண்ட் பண்ணாங்க. எங்கள் வீட்டில் கார்டனிங்னால என்னோடய அம்மாவுக்கு மட்டும்தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ எல்லாமே ரசித்து பண்ணுவாங்க. அது பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆசையாக தான் இருக்கும். கொஞ்ச நாளாகவே என்னோடய அம்மாவுக்கு பெயிண்டிங் ஒர்க்காக தான் இருக்கும். ஸோ ஒரு தொட்டி புதுசாக வாங்குவாங்க, அதை பெயிண்ட் அடிப்பாங்க. ஸோ இப்படியே தான் போச்சு. இந்த பெயிண்டில் ஆல்ரெடி வீட்டில் இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே தொட்டிக்கு அடித்து யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. மாடியில் நிறைய செடிகள்லாம் வைக்கணும்னு பிளான்லாம் கிடையாது. ஸோ நர்சரி கார்டன் போவாங்க, பிடிச்ச செடி வாங்கிட்டு வருவாங்க. ஸோ அதுக்கு நம்ம தொட்டி வாங்க வேண்டியிருக்கும். ஒன்ஸ் வாங்கினப்புறம் பிளெயினாக விட முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே பார்த்து பார்த்து பெயிண்டிங் பண்ணுவாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பெயிண்டிங் பண்ணியிருக்கிறாங்கன்னு. ஸோ எங்கள் வீட்டில் என்னோடய அம்மாவுக்கு எனர்ஜி எங்கள் யாருக்கும் அவ்வளோவா வராதுங்க. நாங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம். பட் அவங்க எனர்ஜிக்கு ஈக்குவலாக என்னால் முடியாது. இதில் இருக்கிற மீடியம் சைஸ் செடி தொட்டிகள் எல்லாமே புதுசு தான். என்னோடய அம்மா தான் மேக்ஸிமம் ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாமே சூப்பராக செட் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரே செடி தொட்டியில் ஒயிட் ஆஸ் வெல் அஸ் பிங்க் போகன்வில்லியா வளர்த்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 ஷேடுமே அதில் தெரியும் உங்களுக்கு. இந்த லாக்டவுன் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இந்த போகன்வில்லியாஸ் அப்புறம் கொஞ்சம் செடிகள் தான் மாடியில் இருக்கும். பட் இதுக்கு அப்புறம் தான் என்னோடய அம்மா இவ்வளோ செடிகள் வாங்கி செட் பண்ணியிருக்கிறாங்க. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் அண்ட் ஷேட்ஸ் ஆஃப் போகன்வில்லியாஸ் இதில் நீங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸ் செடி தொட்டி வாங்கினாங்க. இது மெயினாக சைனீஸ் ஆரஞ்சு, அதாவது புஷ் ஆரஞ்சு, இதை வளர்க்க தான். சூப்பராக பெயிண்டிங்லாம் பண்ணி இப்போ பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு தொட்டியில் சைனீஸ் ஆரஞ்சு அண்ட் இன்னொரு தொட்டியில் லெமன் வளர்த்தாங்க. இந்த செடி தொட்டிக்கு என்னோட அம்மா பெயிண்டிங்லாம் பண்ணாங்க. கார்டனிங்னால என்னோட அம்மா ரசித்து ஒவ்வொன்றா பார்த்து பண்ணுவாங்க. இந்த செடி தொட்டியில் நாங்கள் ரெயின் லில்லி வச்சுருக்குறோம். இந்த செடி தொட்டியில் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் டேபிள் ரோஸ் வச்சுருக்குறாங்க. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயந்தான். எங்கள் வீட்டில் ஒரு பாத் டப் இருந்துச்சு. இதில் நாங்கள் அல்லிப்பூ, அதாவது வாட்டர் லில்லி வளர்த்துருக்குறோம். பாருங்கள் இந்த வாட்டர் லில்லி எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு. சம்மர் டைமில் ஸ்பெஷலாக ஈவினிங் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா புறாக்கள், காக்கா இதெல்லாம் இந்த பாத் டப்பில் தான் தண்ணி குடிச்சிட்டு போகும். பேர்ட்ஸுக்கெலாம் ஒரு பிளேயிங் பூல் மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மனசுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இந்த இடத்துல காமிக்கிற எல்லா செடி தொட்டிகளுமே லாக்டவுன் அப்புறம் என்னோடய அம்மா வச்சது தான். அப்புறம் நிறைய அடினியம் பிளான்ட்ஸ் வச்சுருக்குறாங்க. பாருங்கள் இந்த ஃப்ளவர்ஸ்லாம் எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு. இப்போ நான் ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இந்த சைனீஸ் ஆரஞ்சை காமிக்கிறேன். இது ஒரு லெமன் சைஸில் இருக்கிற ஆரஞ்சு அண்ட் ரொம்பவே புளிக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு லெமன் மாதிரி புளிக்குங்க. இந்த ஆரஞ்சில் நம்ம மெயினாக ஜூஸ் போட்டுக்கலாம். ஸ்மெல்லு, ஷேப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு மாதிரி இருக்கும். பட் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெமன் மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்களா, இதுக்கு உள்ளே எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இது ஒரு மினி சைஸ் ஆரஞ்சு தாங்க. இது நான் இது வரைக்கும் கேள்விப்படாத ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளான்ட் தான், அதாவது மிராக்கிள் பிளான்ட். இதுதான் மிராக்கிள் ஃப்ரூட். இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டுட்டு நம்ம எதை சாப்பிட்டாலும் ஒரு ஸ்வீட் டேஸ்ட் வரும். அதாவது நம்ம க்ரீன் சில்லி இல்லை பாவக்காய் சாப்பிட்டா கூட அந்த அளவுக்கு ரியல் டேஸ்ட் வராது, ஒரு ஸ்வீட் டச் கொடுக்கும். ஸோ தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் மிராக்கிள் ஃப்ரூட். இந்த ஃப்ரூட்டுக்குன்னு ஸ்பெஷலாக டேஸ்ட்லாம் கிடையாது, ரொம்ப ஸ்மால் சைஸ் ஃப்ரூட் தான். இதுதான் நான் முன்னாடி காமிச்ச சைனீஸ் ஆரஞ்சு. அதோட இடத்த மாற்றிட்டோம். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா லெமன், அதுவும் நல்லாவே வளர்ந்துருச்சு. இந்த மாதிரி இலைகள், ஃப்ளவர்ஸ் அவ்வளோவா இல்லாத இந்த அடினியம் பிளான்ட்டை ப்ரூனிங் மெத்தட் யூஸ் பண்ணி என்னோடய அம்மா எப்படி சூப்பராக ஆக்கிட்டாங்கன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் நான் காமிச்ச செடிக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாருங்கள். இப்போ நான் காமிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ளவர், அதாவது டெக்சாஸ் சேஜ். இந்த செடி நான் முன்னாடி பார்த்ததே இல்லை, நர்சரி கார்டனில் தான் பார்த்தது. ஸோ உடனே வாங்கிட்டோம்.
இது ஒரு பெரிய செடி தொட்டியில் மாற்றிட்டோம். பாருங்கள் எவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்குன்னு. அந்த கலரே சூப்பராக இருக்குது. இந்த செடி தொட்டி என்னோட அம்மா பெயிண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த செடி வந்து நாங்கள் அமேசானில் சீடாக வாங்கினோம். பாருங்கள் இந்த பர்பிள் கலர் இருக்கிற ஃப்ளவர் இது வந்து மார்னிங் க்ளோரின்னு சொல்லுவாங்க. இதில் ஒயிட் ஆஸ் வெல் அஸ் பர்பிள் கலர் வாங்கினோம். இந்த செடியும் ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு பேர் வந்து யுஜீனியா. இந்த செடிக்கு என்ன ஸ்பெஷாலிட்டினா இது ஃப்ளவர்லாம் இருக்காதுங்க. பட் யூ கேன் see 2 shades ஆஃப் லீவ்ஸ். க்ரீன் ஆஸ் வெல் அஸ் ஆரஞ்சு ஷேட் இருக்கும் அதில். பட் எல்லா வாட்டியும் அப்படி இருக்காது. சம்டைம்ஸ் ஃபுல்லாக க்ரீனாகவே இருக்கும். மார்னிங் வந்து ரொம்ப ஏர்லியாகவே ஷூஸ் டு வேக்கப். அப்புறம் செடிகள்லாம் தண்ணி விடுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். எங்களுக்கு மாடியில் வந்தால் ஒரு ப்ளசன்ட் ஃபீலிங் இருக்கும். ஸோ நிறைய செடிகள்லாம் நீட்டாக வளர்த்து வந்திருக்காங்க. ஸோ பிக் தேங்க்ஸ் டு ஹர். இந்த அடினியம் பிளான்ட் சூப்பராகவே செட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பாட்ஸ் பெபிள்ஸ் எல்லாமே பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. எங்கள் வீட்டு மாடி தோட்டம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த எல்லா கிரெடிட்டுமே என்னோட அம்மாவுக்கு தாங்க போகும். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை அண்ட் டேக் கேர்.